இந்த நொங்குல இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், இதில இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படிங்கிறது 100 கிராமுக்கு வந்து நம்மளுக்கு 21 மில்லிகிராம் இருக்கு. சோடியம் வந்து 100 கிராமுக்கு 20 மில்லிகிராம் இருக்கு. பாஸ்பரஸ் 100 கிராமுக்கு 15 மில்லிகிராம். இத ஒழிக்கும்போது அந்த தண்ணீர் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மெக்னீசியம் 100 கிராமுக்கு 10.2 மில்லிகிராம். கால்சியம் 100 கிராமுக்கு 10 மில்லிகிராம். நல்ல மினரல் சத்துக்கள். நான் இதுவரைக்கும் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். மினரல் சத்துக்கள் எல்லாம் அதிகமா இந்த நொங்குல இருக்கு. கிட்னி ஃபங்ஷன் சிறுநீரக கோளாறுகள் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் கிட்னி கோளாறுகள் வந்து இப்போ ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்லாம் போகும்போது கண்டிப்பாக நொங்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள், பொட்டாசியம் வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. கிட்னியால் ஃபில்டர் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேஜ் 1ஓ இல்லை கிட்னி ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாலோ நம்ம நொங்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயம். எப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆல்ரெடி வந்துருச்சோ அவங்க தான் சாப்பிடக்கூடாதே தவிர மற்றவங்களுக்கு ஒரு கிட்னி ப்ரொடெக்டிவ் உணவு அப்படின்னா அது நொங்கு. 6வது விஷயம், இந்த நொங்கு அப்படிங்கிறது இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால